ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஜிவிஎஸ் டைரிஸ். நம்ம இப்போது பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வித்தவுட் ஓவன் நம்ம இப்போது ஒரு பேன்லேயே நம்ம வீட்டில் பனானா கேக் செய்கிறது பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா, நான் பேனை ப்ரீஹீட் பண்ண போகிறேன். அந்த பேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணல் கொட்டியிருக்கேன். மணல் கொட்டி நல்லா வந்துட்டு அந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு குக்கர் ஸ்டாண்ட் ஒரு ரிங்கை வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணும். லிட் ஆர் தட்டு எதை வேணாலும் எடுத்து மூடி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பனானா, பட்டர், எக் வந்து 1 எடுத்திருக்கேன். அப்புறம் ஆயில் 1/2 கப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் வெனிலா எசன்ஸ். அப்புறம் மில்க், அது வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வால்நட் எடுத்திருக்கேன். அது கூட மைதா 2 கப்ஸ், சுகர் 2 கப்ஸ். சுகர் வந்து நீங்கள் பவுடராக கூட போடலாம், நான் அப்படியே எடுத்திருக்கேன். பனானா வந்து 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், எல்லாமே ஈக்குவலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பனானாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதுலேயே ஆயில், எக்கை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம போட்டு கலந்துக்கலாம். நான் பாட்டில்லையே அப்படியே தோராயமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் டீஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இந்த மிக்சரை வந்து அப்படியே தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பேன் எடுத்து நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைதா போட்டிருக்கேன், அப்புறம் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடராகட்டும் நம்ம ரொம்ப எவ்வளோ தூரம் கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா இது ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. ஆனால் பட் கேக்குக்கு இதை யூஸ் பண்ணால் தான் ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் இல்லையா, ஃப்ளஃபினஸ்க்காக நம்ம சாஃப்ட்டுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நான் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் மில்க்கு, அப்புறம் சுகர், வால்நட் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர், நான் வந்து இதில் சால்டட் பட்டர் தான் என்கிட்ட இருந்துச்சுன்னு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டை. பட் நான் வந்து சால்டட் பட்டர் போட்டிருக்கங்காட்டி எதுவுமே சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பனானா, ஆயில், எக் அண்ட் வெனிலா எசன்ஸ். ஸோ அந்த மிக்சரை வந்து நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, பட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து உங்களுக்கு திக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன், நான் அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் விஸ்கர் இருக்கு இல்லையா, ஸோ விஸ்கர் எடுத்து நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க இந்த மாவு வந்து நீங்கள் விஸ்கர் அப்படி தூக்கும் போது அப்படியே வந்துட்டு திக்காக இருக்கணும். ஆனால் திக்காக இருந்தாலும் அது அப்படியே ஒழுகணும். அந்த பீட்டர்லேருந்து அப்படியே வந்துச்சு அப்படின்னா
உங்களோட கேக் பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கேக் பேட்டர் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேக் ட்ரே இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு பட்டர் நம்ம தடவலாம். எல்லா இடத்துலையும் கார்னரு சைடில் ஸோ அது எல்லா இடத்துலையும் நம்ம பட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரை மைதா எடுத்து அதையும் நல்லா ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்ம கேக் வந்து பேக் ஆகி வரும்போது அதில் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா அதை ஒட்டி ஒரு மாதிரி பின்னாடிலாம் விட்டு விட்டு வந்திருக்கும். இது இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி ப்ளைனாக அப்படியே சாஃப்டாக வரும். நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், கேக் பேட்டர். ஸோ அதை வந்து அந்த கேக் ட்ரேயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகலைன்னா அந்த ஸ்பேச்சுலா எடுத்து நீங்கள் அந்த கார்னர்ஸ் எல்லாம் அதை வந்து அந்த மாவை வந்து ஈவன் பண்ணிக்கோங்க. எல்லா கார்னர்ஸும் போகிற மாதிரி ஈவன் பண்ணி அந்த கேக் ட்ரேவை நல்லா ஒரு 2 தட்டு தட்டினீங்க அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த கேப் இருக்க இடத்துல எல்லாம் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து டெக்கரேஷனுக்காண்டி முன்னாடி பார்க்க கொஞ்சம் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி நான் வந்து ரெசின்ஸ் போட்டிருக்கேன். நார்மல் நீங்கள் வந்து அதுலேயே பிளாக் கிரேப்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் சாக்கோ சிப்ஸு, நட் ட்ரை ஃப்ரூட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எது வேணுமாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேனை ஓப்பன் பண்ணி கேக் ட்ரேவை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆனால் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா அது ஹீட்டாக இருக்குங்காட்டி நம்ம கையில் சுற்றுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அந்த கேக் ட்ரேவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த லிட் இருக்கு இல்லையா, அந்த லிட்டை வச்சு திருப்பி நல்லா மூடி ஒரு 40 to 45 மினிட்ஸை வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே கேக்கை குக் பண்ணணும். இப்போ வந்து நான் கேக் வந்து 40 to 45 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட கேக் ஆம்பியன்ஸ் அழகாக வந்திருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ மேலே வந்து கை வச்சு தொட்டு பார்த்திங்க அப்படின்னா கேக் வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ இப்போ நம்ம கேக் ரெடி. இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர்க் ஸ்டிக்கை வந்து அதில் உள்ள குத்தி எடுத்தீங்க, ஒரு 2-3 இடத்துல குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து கேக் நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பேன்லேருந்து எடுத்து கீழே வச்சு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருவோம். ஏன்னா நீங்கள் சூடாகவே அதெல்லாம் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒட்டி வந்துடும். கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா ஒட்டாமல் அழகாக கேக் வந்து நம்ம தட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா நான் கையில் எதுவுமே பண்ணல, அப்படியே கையில் டக்குன்னு எடுத்து அந்த பிளேட்டில் வச்சேன். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இதை வந்து பாருங்கள், நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த பட்டர் மைதா போட்டு நம்ம அந்த கேக் ட்ரேயில் முன்னாடி போட்டங்காட்டி எந்த கேக்குமே ஒட்டாமல் அப்படியே அழகாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி அந்த கேக் எப்படி ஃப்ளஃபியாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ கேக் பண்ணுறது நீ பிரச்சனை இல்லை, ஓவன் தான் இருக்கணும், இல்லை கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம வீட்லேயே அழகாக ஹெல்த்தியான கேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இப்போ நம்ம கேக் எடுத்து நம்ம உதிரும் இல்லைங்களா, அதே மாதிரி நமக்கும் வரும். பார்த்திங்களா? ஸோ கேக் வந்து நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம பனானா கேக் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா வரும். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பிடிச்சவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.